தெனியாய பகுதியில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலினால் தற்போது வரையில் 50 நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய சம்பந்தப்பட்ட நீர் ஆதாரங்களில் குளோரினிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தென் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் NGS பாண்டியரத்ன தெரிவித்துள்ளார். நோயாளர்களிடமிருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகளை கராபிடி வைத்தியசாலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் இது மனித உடலில் சமீபாட்டு தொகுதியுடன் தொடர்புடைய ஒரு வகை வைரஸ் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. முக்கியமாக அசுத்தமான நீர் அல்லது உணவின் ஊடாகவே இந்த வைரஸ் உடலுக்குள் நுழைகின்றதாக தென் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். அதிக தலைவலி, தொண்டை நோ, வாந்தி என்பன இந்த வைரஸ் தொற்றின் அறிகுறிகளாகும். போது தலைவலி போன்ற அறிகுறிகள் தென்படும். இது மூளைக்காய்ச்சல் போன்ற நிலைமையினால் ஏற்படுகின்றது. எனினும் இந்த வைரஸ் மூலம் மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டாலும் அது தீவிரமடைந்து மூளை அலர்ச்சி போன்ற நிலை ஏற்படுத்தாது. ஆனால் சில நாட்களுக்கு உடல் அசௌகரியங்கள் காணப்படலாம். அதே போன்று இது வேகமாக பரவாது. இதுவழி குறித்த வைரஸ் நோய் காரணமாக தினியாய கல்வி வலயத்திற்குட்பட்ட 4 பாடசாலைகளுக்கு இன்று மற்றும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தென் மாகாண ஆளுநர் சுசிரிபால மானவடு தெரிவித்துள்ளார். சுகாதார நிலைமைகளை பேணுவதற்கும் தூய்மைப்படுத்தும் பணிகளை மேம்படுத்துவதற்கும் மக்களை தெளிவுபடுத்தி பாடசாலை உபகரணங்களை சுத்திகரிப்பதற்கு ஏதுவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய தெனியாய தேசிய பாடசாலை, தெனியாய புனித மேத்யூ பாடசாலை, தெனியாய ராஜபக்ச வித்தியாலயம் மற்றும் பள்ளிகம சித்தார்த்த ஆரம்ப பிரிவு பாடசாலை மாணவர்களுக்கே இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது.